திரு விக்ரமராஜா, இந்த சிலிண்டர் பற்றாக்குறை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துவிட்டதா, வரப்போகிறது என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறதா, என்ன சூழல் இருக்கிறது? நடைமுறைக்கு வரப்போகிறது. குறிப்பாக 2 தினங்களாகவே அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி இருக்கிறது. கமர்ஷியல் சிலிண்டர் புக்கிங் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சாமானிய டீ கடை நடத்துகின்றவர்கள், சின்ன உணவு கூடம் நடத்துகின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் சிலிண்டர் இல்லை என்று சொன்னால் நாளை கடை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. பெரிய நிறுவனங்களில் கொஞ்சம் கையிருப்பு வைத்திருப்பார்கள். அது 2 நாட்கள் தான் தாக்கு பிடிக்கும். குறிப்பாக 48 மணி நேரம் தாக்கு பிடிக்குமே தவிர அதன் பிறகு தாக்கு பிடிப்பு மிக குறையும். இப்பொழுதே பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ல அந்த வெரைட்டிஸை குறைச்சிட்டாங்க. இப்போ 40 பொருள் நம்ம தயாரிக்கிறோம்னு சொன்னா 20 பொருள் ஆகிட்டாங்க. ஆக இந்த வெரைட்டிஸ் குறைக்கப்படுகிறது என்பது நாளை ஹோட்டலே திறக்க முடியுமா என்ற சிந்தனை எழுப்புவதற்கு தான் அந்த சிந்தனை எழுந்திருக்கிறது. ஆக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது நம்ம எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு வீடுகள் வரை அந்த பாதிப்பு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஆக சாமானிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் அளித்திருக்கிறோம். என்னென்ன பாதிப்பு இருக்கு? இப்ப நம்ம சாமானிய துறை ரீதியா இப்ப தொழில்துறையில பாதிப்பு நம்ம பாக்குறோம். உணவகங்கள் தான் பெருமளவு உடனடியான பாதிப்புன்றோம். என்ன வகையிலெல்லாம் பாதிப்பு இருக்கு? ஒரு தேநீர் கடை, அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அல்லது உணவகங்கள், அது தவிர வேற என்ன நிறுவனங்கள்? ஒரு தேநீர் கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய பார்வையில ஒரு டீ கடை தான் பாதிக்கும்னு நினைப்போம். அதுக்கு பின்னால் அதுல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேருமே பாதிப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே இழந்துருவாங்க. ஆகவே ஒரு டீ கடையிலிருந்து தொடங்கி சாதாரண டிபன் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் தான் வச்சிருப்பாங்க. காலையில் ஒரு சிலிண்டர் வாங்குவாங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு சிலிண்டர் வாங்குவாங்க. இப்ப அந்த நிலை இல்லை என்று சொன்னால் அந்த கடை திறக்க முடியாது. இது பாதிப்பு அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களும் பாதிக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஹோட்டல் நம்பி இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு. பாருங்க, சென்னையில பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல சாலை ஓரமான கடைகள், பல கடைகள்ல கூட்டம் குமிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த உணவு சாப்பிடக்கூடியவர்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் இதை கட்டாயமாக துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இது சாதாரணமா தெரியும். நாளைக்கு ஒரு பெரிய ஹோட்டல் இருந்து சாமானிய ஹோட்டல் வரை, வீடு வரைக்கும் அந்த பாதிப்புகள் எதிரொலிக்கும். ஆகவே சாமானிய மக்கள் மிக கடுமையாக சிரமத்தை ஏற்படுவார்கள். நடுநிலை வியாபாரிகள் மிக கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். இந்த நிலைப்பாட்டில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு கோரிக்கையாக வலியுறுத்துகிறது. இப்ப சென்னையில மட்டும் எவ்வளவு தேநீர் கடைகள் தோராயமா இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? உணவகங்கள் எவ்வளவு இருக்கும் சென்னையில்? இப்போ நீங்கள் ஃபுட் கோர்ட்டெல்லாம் இரவு நேரங்களில், இப்போ ஃபுட் கோர்ட் ஒரு பக்கம், தள்ளுவண்டி கடைகள் இப்படின்னு இருக்கு. இப்போ பதிவு செய்யப்பட்ட அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை கடைகள், சாலையோர கடைகள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஹோட்டல்கள் இதில் பாதிக்கப்படும். அதை தாண்டி டீ கடைகள் பாத்தீங்கன்னா அதுவும் ஆயிரக்கணக்கான டீ கடைகள், ஒரு தெருவில் இருந்தா 2 டீ கடை இருக்கும், அது எல்லாமே பாதிக்கப்படும். இப்படி பாதிப்பு உள்ளாக்கின்ற பொழுது அதுல பணியாற்றக்கூடியவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள், குடும்பங்கள் பாதிக்கும். இது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதுதான் நாங்கள் துல்லியமாக தெரிவிப்பது. சரி, பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். என்ன சூழல் இருக்கிறது? திரு மாணிக்கம் அவர்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன், நேரலையில் இருக்கிறதுனால. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு நாடுகளுடைய போர் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் சார்? இது தொடருமா? ட்ரம்ப் சொல்கிறாரு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாரு. அது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை என்ன சூழல்னு பார்க்குறீங்க நீங்கள்? வணக்கம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இந்தியா தற்போது இருக்குது. ஒரு பக்கம் மக்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் எனர்ஜி இம்போர்ட்டு. இது 11 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முதல் கேட்டது எவ்வளவு நாள் நடக்கும், இன்னும் நடக்குமா? இது யாராலும் கணிச்சு சொல்ல முடியல. ஏன்னா ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கு முதல்ல 1 வாரம்னாரு, அப்புறம் 4 வாரம்னாரு. இப்ப என்ன சொல்லலாம்னா அவங்கள கம்ப்ளீட், அவங்கள முழுசாக தோற்கடிக்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்க நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிடணும். இதுக்கு இடையில அவங்க புது தலைவரை எடுத்திருக்காங்க. அந்த புது தலைவருக்கு நிறைய சப்போர்ட்டும் இருக்குது.
ஈரானியன் ரெவல்யூஷன் கார்டு வந்து ஃபுல்லா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நேற்று டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு சரித்திரம் வந்து பழைய 2000, 3000, 4000 வருஷமா அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இது மாதிரி நிறைய இன்வேஷன் இந்த மாதிரி சண்டைகள்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கு முன்னாலே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கௌரவமான ஒரு மக்கள். அதனால அவங்கள வந்து இவங்க தோக்கடிச்சுட்டு வந்து சரண்டர் பண்ணுங்க, நான் தான் அவங்க தலைவர் இருக்கிறேங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து அதை வந்து அவங்க ஒத்துக்கிடாத விஷயம். ஓகே. சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஆனா இதை கேட்கறதுக்கு யாரும் வந்து இப்போ உள்ள நிலைமையில இல்லை. சோ அதனால சண்டை எப்ப முடியும், எந்த மாதிரி நிலையில முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து அமெரிக்கன் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா அங்க வந்து எனர்ஜி பிரைஸ் கூடி இருக்கு. இப்போ இது வந்து ஒரு நாள், 1 வாரம் 2 வாரம் இல்லாம 3-4 வாரம் போச்சுன்னா அரசாங்கத்துக்கு மேல ரொம்ப தாக்குதல் வரும். 2வது வந்து யூரோப்பிய நாடுகளுக்கும் வந்து நிறைய பாதிக்காயிருக்கு. பாகிஸ்தானை பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வந்து 80% வந்து எல்லாமே கல்ஃப் கண்ட்ரில தான் வருது, ஆயில் ப்ராடக்ட்ஸ். அவங்களுக்கு நம்ம இந்தியாவை ரொம்ப மோசமா பாதிச்சிருக்குது. அவங்களுக்கு வேற எங்கேயும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிகள் அவங்கெல்லாம் நம்மளை விட அதிகமா பாதிச்சிருக்கு. அதனால அவங்களும் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு பக்கத்துல. சோ இந்த 2 இதனால ஒரு வேளை வந்து சண்டை கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 தரப்பு வந்து கௌரவத்தை பாக்குறாங்க, யார் முதல்ல கூட்டு கொடுக்குறாரு. இதுக்கு இடையில வந்து ஐநா சபையில ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அங்கேயும் வந்து நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எப்போது சண்டை முடியுங்க சொல்ல முடியாது. ரைட் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். எல்லாருடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துடலாம். திரு மணிவண்ணனும் லண்டன்ல இருந்து இணைந்திருக்கார். ஐரோப்பிய நாடுகளுடைய நிலை என்னவா இருக்கு சார்? ஃபியூவல் பிரைஸ் வந்து அங்கேயும் ரொம்ப கூடுதலாக இருக்கு, அல்லது டிமாண்ட் கூடி இருக்குன்றாங்க. அது முதல் கேள்வி, நேரடியான அனுபவமாக என்ன இருக்குன்னு பார்க்குறது. 2வது, இப்போ வெனிசுலா மாதிரி ஒரு 10 நாடுகளில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அட்டம்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியப்படும். ஆனால் ஈரானில் அப்படி சாத்தியப்படுமா? அதுதான் அங்கே இருக்கிற சிக்கலாக இருக்கா? ஈரானுடைய புவியியல் அமைப்பில் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர், இது வரைக்கும் ஒரு தலைவரை அசாசினேட் பண்ணுறதுனாலேயே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று, யூரோப்பில் ப்ரைஸஸ், யூரோப்போட ஸ்டாண்ட் என்ன, யூரோப்பில் ஆயில் ப்ரைஸஸ், பிறகு இந்த ஆட்சி மாற்றம் பற்றி. யூரோப்போட ஸ்டாண்ட் வந்து ஏறக்குறைய எக்ஸப்ட் ஸ்பெயின், மீது எல்லாரும் இதை வந்து மைல்டாக ஆதரிக்கிறாங்க. ஜெர்மன் சான்சலர் அன்னைக்கு தெரிவித்த கருத்துக்கள் கொஞ்சம் சர்ச்சைக்கிடமாக இருந்தது. நேற்று வரைக்கும் பிரான்ஸ் கொஞ்சம் மைல்டாக அதை இது தேவையில்லாத ஒரு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க போர்க்கப்பல்கள் அனுப்பிச்சு அவங்க கூட்டாளிகளுக்கு பாதுகாப்புக்கு மட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய அதே ஸ்டாண்டு பிரிட்டனும் எடுத்திருக்கு. ஆனால் யாரும் வந்து